வணிகவியல் பாடத்தில் 16 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். இதே போல கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் என்ற கணினி பயன்பாடுகளில் 14 மாணவர்களும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்று அழைக்கக்கூடிய கணினி அறிவியலில் 9 மாணவர்களும், எக்கனாமிக்ஸ் என்று அழைக்கக்கூடிய பொருளாதார பாடப்பிரிவில் 12 மாணவர்களும், கணக்கியல் என்று அழைக்கக்கூடிய அக்கவுண்டன்சி பாடப்பிரிவில் 2 மாணவர்களும், ஜியோகிராபி பாடப்பிரிவில் புவியியல் பாடப்பிரிவில் 1 மாணவரும் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். வணிகவியல் காமர்ஸ் பிரிவில் 16 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். இதே போல சென்னையில் 100% மதிப்பெண்கள் பெற்றவர்கள் கணிதம் பாடத்தில் ஒருவரும், விலங்கியல் பாடத்தில் ஒருவரும் 100% மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். அந்த மதிப்பெண் விவரங்களையும் இப்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாணவ மாணவிகளின் தேர்ச்சி விகிதம் சென்னையில் 100% மதிப்பெண்கள் பெற்றவர்களில் காமர்ஸில் 16 பேர், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் 14 பேர், எக்கனாமிக்ஸில் 12 பேர், கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்று அழைக்கக்கூடிய கணினி அறிவியலில் 9 பேர், கணக்கியலில் 2 பேர், ஜியோகிராபி பாடப்பிரிவில் ஒருவர் என சென்னையில் 100% மதிப்பெண் பெற்றவர்களின் சென்டம் அடித்த மாணவர்களின் எண்ணிக்கை விவரங்களை இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கணிதத்தில் ஒருவரும், விலங்கியலில் ஒருவரும் மட்டுமே சென்னையில் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்று சாதனை படைத்திருக்கிறார்கள். சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த 100% மதிப்பெண்கள் ஜுவாலஜியில் ஒருவர், கணித பாடத்தில் ஒருவர் மட்டுமே 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்று அவர்கள் சாதனை படைத்திருக்கிறார்கள். குறைந்த எண்ணிக்கையில் சென்னையில் சென்டம் என்பது கணிதத்தில் ஒருவர் என்பது சென்னையை பொறுத்தவரை மிகவும் குறைவான எண்ணிக்கையாக கருதப்படுகிறது. ஏனென்றால் 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கணக்கு பாடப்பிரிவில் சென்டம் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ள சூழ்நிலையில் சென்னையில் ஒருவர் மட்டுமே கணக்கில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது.